மை டியர் 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நாம 12th வந்து சேர்ந்தே கண்ணை மூடி கண்ணை திறக்கறதுக்குள்ள இவ்வளோ நாள் ஓடி போயிடுச்சு. அண்ட் வி ஆர் ஜஸ்ட் பிஹைண்ட் த குவார்டர்லி எக்ஸாமினேஷன். எஸ். உங்க மைண்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு என்னால கிளியரா பார்க்க முடியுது. நான் இன்னும் ஒண்ணுமே ஸ்டார்ட் பண்ணலையே, அதுக்குள்ள என்னடா ஃபைனல் 6 மந்த்ஸ் அப்படின்னு வீடியோ போடுறீங்க அப்படின்னு தானே? எஸ்ப்பா, நமக்கு இன்னும் கரெக்ட்டா 6 மந்த்ஸ் தான் இருக்கு. ஸ்டார்ட்டிங் ஃப்ரம் திஸ் செப்டம்பர் நம்ம ஆல்மோஸ்ட் ஆகஸ்ட் வந்துட்டு லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம், எண்டுக்கு வந்துட்டோம். நமக்கு செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜான்வரி அண்ட் பிப்ரவரி, மார்ச் கூட கொஞ்சம் சேர்ந்து எடுத்துக்கலாம். பட் அந்த டைம்ல நம்மளால வந்து இப்போ யோசிக்கிற மாதிரி படிக்கலாம் முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா முடியாது. பிகாஸ் நாம அப்ப வந்து கம்ப்ளீட் ரிவிஷன் மோடுக்கு போயிருப்போம். உங்களோட ஃபைனல் 6 மந்த்ஸை நீங்க எப்படி ஹைலி ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணணும் அண்ட் அந்த ப்ரொடக்டிவிட்டியை வச்சு எப்படி நம்ம அட்மோஸ்ட் மேக்ஸிமம் ஸ்கோர்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த 6 மந்த்ஸ்ல மட்டுமே இப்போ இன்னைக்கு அப்படின்னு நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கனாலே தாராளமா நம்மளால வந்து 600 அவுட் ஆஃப் 600 அப்படிங்கறத எடுக்க முடியும். சரியா? அதுக்கான ஒரு ஸ்கெட்சை பார்த்துருவோமா? எஸ். ஓகே. ஸோ இப்போ நமக்கு 6 மாசம் இருக்கு. நம்மளோட டார்கெட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம நோக்கி தான் எப்பயுமே இருக்கணும். இன்னைக்கு வேணா நம்ம யோசிக்கலாம். ஐயோ! நாளைக்கு வந்து எனக்கு இந்த சாப்டர்ல டெஸ்ட் இருக்கு. அண்ட் 1 வீக்ல வந்து எனக்கு ஒரு மந்த்லி டெஸ்ட் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மந்த் உடனே நம்மளுக்கு ஒரு குவார்டர்லி எக்ஸாம் இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். பட் உங்களோட அல்டிமேட் டார்கெட் எப்பயுமே வந்து பப்ளிக் எக்ஸாம் நோக்கி தான் இருக்கணும். உங்க மைண்ட்ல அத இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. இன்னைக்கு நம்மளோட ஆகஸ்ட் 21 அப்படிங்கிற இந்த டேட்டு. இன்னைக்கு நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. நம்ம ஆக்சுவலா வந்து இன்னும் குவார்டர்லி கூட தாண்டல. ஸோ அதனாலதான் அந்த பேஸ்ல பாருங்க நம்ம எங்க இருக்கோம் அப்படி இங்கே தான் இருக்கோம். சரியா? இன்னும் நிறைய இடம் இருக்கு. நம்ம பார்க்க போற அந்த இடம் பப்ளிக் எக்ஸாம் 2027 தான் நம்மளோட ஒன் ஆஃப் த மெயின் கோலா இருக்கு. அதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் படிக்கணும். ஓகே. படிக்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப தெரியாதவங்க யாரும் வந்து இந்த வீடியோவ பார்க்கறது கிடையாது. எல்லாருக்கும் படிக்கணும், படிச்சாதான் மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். பட் உண்மையிலேயே அதுதான் நடக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல. ஆக்சுவலா நீங்கலாம் வந்து கொஞ்சம் பாவப்பட்ட ஜீவன்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் வந்து 12th படிக்கும்போது, நான் 10th படிக்கும்போது எங்க வீட்ல எனக்கு இருந்த பெரிய டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா டிவி. சண்டே வந்து அப்பல்லாம் நெறைய இங்கிலீஷ் மூவிஸ் வந்து டப் பண்ணி தமிழ்ல வந்து போடுவாங்க. ஸோ அது எங்களோட ஒரு பெரிய டிஸ்ட்ராக்ஷனா இருந்தது. சண்டே ஆஃப்டர்நூன் இங்கிலீஷ் படம் பார்க்க உட்காந்துட்டோம். அண்ட் சண்டே ஈவினிங் 6:00 வந்து பார்த்தீங்கன்னா, பிரைம் மூவி ஏதாச்சும் போடுவாங்க. ஏன்னா, நம்ம தியேட்டர் போய் ஒரு தடவ பார்க்குறோம் அப்படின்னா, இன்னைக்கு மாதிரி நம்மளுக்கு ஓடிடிஸ் கிடையாது. இவ்ளோ வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்குற ஃபெசிலிட்டீஸ் எல்லாம் இப்ப கிடையாது. ஸோ அதனால சண்டே ஈவினிங் போடுற படத்த வந்து 3 மணி நேரம் ஆடோட சேர்த்து நாங்க பார்ப்போம். ஸோ அந்த நாளே எங்களுக்கு வந்து போயிடும். ஆனா, இன்னைக்கு உங்களுக்கு அப்படி கிடையாது. நீங்க ஒரே ஒரு விஷயம், ஃபோனுங்கிற ஒரு விஷயத்த எடுத்தீங்கனாலே, இந்த YouTube வீடியோ நீங்க பார்க்கணுமா, வேணாமா அப்படிங்கிறத கூட உங்க மைண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஸோ பயங்கரமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நீங்க வந்து, இல்லடா நான் படிச்சே ஆவுவேன், மார்க்கே எடுப்பேன் அப்படின்ட்டு வந்தீங்கனாலுமே, உங்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனை இருக்கும். என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எத படிக்கணும்னே எனக்கு தெரியல. புக் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் தான் அப்படின்னு சொல்ற மாதிரி, அவ்ளோ விஷயங்கள் உங்களுக்கு படிக்க இருக்கு. ஸோ அதுல எத நீங்க ஃபர்ஸ்ட் கவர் பண்ணணும்? நான் சிலபஸ் கவர் பண்ணட்டுமா? இல்ல நாளைக்கு எக்ஸாம்க்கு படிக்கட்டுமா? இல்ல 1 வீக்ல வர மந்த்லி எக்ஸாம்க்கு படிக்கட்டுமா? இல்ல நான் குவார்ட்டர்லிக்கு படிக்கிறேன் அப்படின்னு நீங்க நெறைய சாய்ஸஸ் வச்சிருக்கீங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பொறுமையா நம்மள ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மகிட்ட அதுக்கு ஒரு ஸ்கெட்ச் இருக்கு. ஓகே. உங்களோட 6 மந்த்ஸ் ரோட் மேப் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எதையும் சிலபஸையோ, எக்ஸாமையோ அதெல்லாம் கிடையாது. ஃபர்ஸ்ட் உங்கள நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் படிக்கணும்னு நினைக்கிறத நம்ம படிக்கிறோம். அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்றோம். அண்ட் ஃபைனலி நம்ம போய் எக்ஸாம் எழுதுறோம். சரியா? இதுதான் வந்து நம்மளோட இருக்க போற ஒரு ரோட் மேப்பா. சரி. இப்ப இத எப்படி நம்ம கிராஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களோட கரண்ட் லெவல தெரிஞ்சுக்கோங்க. நீங்க அக்கவுண்ட்ஸ்ல எவ்ளோ சாப்டர்ல வந்து ஃபிங்கர் டிப்ல இருக்கீங்க. ஃபிங்கர் டிப்னா என்ன தெரியுமா? நான் ஒரு கொஸ்டின குடுத்து இப்பவே சால்வ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்னா, கைட பார்க்காம, ஃபார்முலாவ பார்க்காம, எதையுமே ரிவைஸ் பண்ணாம, உங்களால ஒரு சம்ம போட்டு கரெக்ட்டா ஒரு ஆன்சர் எடுத்துட்டு வர முடியுது இல்லையா? அததான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா, ஃபிங்கர் டிப் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி நீங்க எங்க ஃபிங்கர் டிப்ல இருக்கீங்க அப்படின்னு பாருங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு சில சாப்டர்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணனா என்னால எழுத முடியும் அப்படின்னு ஒரு சாப்டர் இருக்கும். அத வந்து நம்ம ஆவரேஜ் லெவல் அப்படின்னு சொல்றோம். வீக் சாப்டர்ஸ் அப்படின்னா, நான் இன்னும் அத படிக்கவே இல்ல. அந்த ப்ராப்ளம்ஸ பார்த்தாலே எனக்கு என்னன்னு கூட புரியல. ஈவன் காமர்ஸ்ல ஒரு சில சாப்டர்ஸ் வந்து நான் தொடாமலே இருக்கேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? அதுதான் நம்ம வீக் சாப்டர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இத முதல்ல ஒரு ஸ்டெப்
பண்ணுங்க. இத வந்து நீங்க செக்ரிகேட் பண்ணுங்க. உங்களோட ஸ்ட்ராங் ஏரியாஸ் என்ன, உங்களோட வீக் ஏரியாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து செக்ரிகேட் பண்ணுங்க. தயவு செஞ்சு உங்களுக்கு நீங்க ஹானஸ்ட்டா இருங்க. வேற யாருக்கும் நம்ம இந்த ரிப்போர்ட்ட காட்டப் போறது கிடையாது. ஸோ பி ஹானஸ்ட் வித் யுவர்செல்ஃப். அதுக்கப்புறம்ப்பா செப்டம்பர் அண்ட் அக்டோபர் நம்ம குவார்டர்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் படிக்க தான் போறோம். குவார்டர்லி எக்ஸாம்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா இல்ல குவார்டர்லி எக்ஸாம் டைம்லயே கூட நாம என்ன பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷனை பில்ட் பண்றோம். என்ன ஃபவுண்டேஷன் பில்ட் பண்றோம்? நான் தான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மிட் டர்ம் மந்த்லி எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு தானே வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கப்புறம் நீங்க செக்ரிகேட் பண்ண ரிசல்ட்ஸ்ல இருந்து வீக் ஏரியாஸ் அண்ட் ஆவரேஜ் ஏரியாஸ் அப்படின்னு சிலது இருக்கும். அந்த ஆவரேஜ் ஏரியாஸை எடுத்துட்டு அதுல முதல்ல கான்செப்சுவலா ஸ்ட்ராங் ஆகுங்க. எதுக்காக நம்ம இந்த ட்ரேட்ல ஒரு தியரி படிக்கிறோம், எதுக்காக ரிக்கார்டோ வந்து இப்படி சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி முதல்ல கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வாங்க. அதுக்கப்புறமா பேசிக்கா இருக்கிற ப்ராக்டிசஸ் எல்லாம் பண்ணுங்க. ப்ராப்ளம்லாம் உட்காந்து ஒர்க் பண்ணுங்க. டயக்ராம்ல பார்த்தே ஒரு தடவை வரைஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களோட வீக் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை எல்லாத்தையும் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. இப்படிதான் நம்ம குட்டி குட்டியா வந்து ஃபவுண்டேஷன்ஸ் பில்ட் பண்ண முடியும். சரியா? இதுதான் நம்மளோட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற கோல். இதுக்கப்புறமா சப்ஜெக்ட் வைஸ் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸி தான். எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அக்கௌண்டன்சி அப்படின்னா நீங்க எப்படி படிப்பீங்க? ஃபர்ஸ்ட் தியரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங், கான்செப்ட்ஸ், அதுக்கப்புறமா ஃபார்மேட் என்ன இருக்கு, அந்த ஃபார்மேட்ல எந்த நம்பரை தூக்கி போடணும், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணணும், இவ்வளவே தான். திஸ் இஸ் ஆல்சோ சேம் ஃபார் எக்கனாமிக்ஸ். கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், டெஃபினேஷன்ஸ் இருக்கும், டயக்ராம்ஸ் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், அண்ட் அதை வந்து நம்ம ரிவிஷன் பண்ணி பார்க்கறது. இது ரெண்டுக்குமே காமர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் ரெண்டுமே பொருந்தும். இதை வந்து ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் பை சப்ஜெக்டை டிஃபரன்ஷியேட் பண்ணி படிங்க. ஏன்னா பிசினஸ் மேத் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஹிஸ்டரி எல்லாம் வேற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இதுல எல்லாருக்கும் காமன் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு அக்கௌண்டிங் வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். அக்கௌண்டிங் அப்படின்னாலே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அக்கௌண்டிங் உட்காந்து படிச்சுட்டு இருக்காதீங்க என்னைக்குமே. தியரி படிக்கிறது வேற, அக்கௌண்டிங்கே படிக்கிறது வேற. ஸோ நான் போட்டு பார்க்கும்போது லைவ் வந்து நிறைய பேர் அட்டன் பண்றீங்க. ஆனா லைவ் அட்டன் பண்ணும்போது என்ன பண்ணணும்? ஏன் கூட உட்காந்து போட்டு பார்க்கணும். பட் நான் போடுறதை மட்டுமே பார்த்துட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் நிறைய பேர் நோட்ல எழுதுறதே கிடையாது. பிராக்டிஸ் பண்ணாம அக்கவுண்டிங் என்னைக்குமே வராது. சொல்யூஷனை பார்த்தா மட்டும் போதாது, அதை நீங்களும் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணணும். அண்ட் லைவ்லயே எனக்கு நிறைய பேர் ஆன்சரும் சொல்றீங்க. அது வந்து உண்மையிலேயே பெரிய விஷயம் தான். அதை நான் என்னைக்குமே வந்து அப்ரிஷியேட் பண்ணாம கிடையாது. ஓகே. And we are moving forward to November and December. Complete practice. நவம்பர் அண்ட் டிசம்பர் தான்ப்பா. என்ன கம்ப்ளீட், என்ன ப்ராக்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஹாஃப் ஐலிலேயே ஃபுல் போர்ஷன்ஸ் இருக்க போகுது. எல்லா புக்கையுமே முடிக்க போறாங்க. ஸோ ஒரு சாப்டரா படிங்க. அதை நீங்களே இவாலுவேட் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னன்னு கொடுக்கறதுக்கு இங்க நாங்க இருக்கோம். ஸோ கண்டிப்பா நாங்க அதை கொடுத்துருவோம். அண்ட் அதுக்கப்புறமா உங்களுக்கு நீங்க டெஸ்ட் வச்சுக்கோங்க. இல்லை உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து டெஸ்ட் வச்சு அந்த பேப்பர்ஸை கரெக்ட் பண்ணி பாருங்க. அண்ட் ஃபைனலா அந்த கம்ப்ளீட் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட் வந்து நம்மளுக்கு வந்துடும். சரியா? இதுக்கப்புறமா டெய்லி எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒன்று சொல்றேன். நாம ஒரு நாளும் ஒரு 2-3 செஷன் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு சப்ஜெக்ட், ஒரு ப்ராப்ளம் அண்ட் ஒரு தியரி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி நீங்க வந்து படிக்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா தட் would be வெரி வெரி பெட்டர். அண்ட் மண்டே டு ஃப்ரைடே எப்படி நீங்க ஸ்கெடியூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா மாடலுக்காக ஒரு ஸ்கெடியூல் வந்து கொடுத்துருக்கேன். இதை நீங்க தாராளமா பார்த்துக்கலாம். இந்த மாடல் அப்படின்னு பாருங்க, ஒரு நாளைக்கு ஒரு சம் அண்ட் ஒரு தியரி அந்த மாதிரி தான் நான் வந்து மேப் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட பிரெயினை வந்து டயர்ட் ஆக்காது அப்படிங்கிறதுனால. சண்டேஸ் வந்து மேக்ஸிமம் ரிவிஷன்ஸ் அண்ட் டெஸ்டஸா தான் இருக்கும். சாட்டர்டேல வந்து பேக்லாக்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. சரியா? அண்ட் ஜான்வரியில நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, என்னெல்லாம் படிச்சோம், அதை எப்படி ரீகால் பண்றது, ரிவிஷன் பண்றது, எழுதி பார்க்கறது. ஸ்கூல்லயே உங்களுக்கு எப்படி ஏகப்பட்ட எக்ஸாம்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ எழுதி பாருங்க அண்ட் செக் பண்ணுங்க. அதுவே போதுமானது. அண்ட் இதுக்கப்புறமா தான் பிப்ரவரி அண்ட் மார்ச் நம்மளோட லாஸ்ட் டைம் இதுதான். இப்பதான் நம்ம கம்ப்ளீட்டா எக்ஸாம் மோட்ல இருப்போம். இப்போ உட்காந்து நம்ம கண்டிப்பா எல்லாத்தையும் ரிவிஷன் தான் பண்ண போறோம். இதுல டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஏன்னா அக்கவுண்டிங்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாம் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு அந்த 5 மார்க் கண்டிப்பா தெரியும். ஆனா என்னால எழுத முடியல. ஏன்னா எனக்கு டைம் இல்ல மேம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த 5 மார்க்ஸ் வரைக்கும் எடுத்துட்டு வர்றது நிறைய பேருக்கு ஈஸியா இருக்குப்பா. ஆனா அந்த 5 மார்க்கை கம்ப்ளீட் பண்றது அண்ட் ஒன்ஸ் மோர் அந்த பேப்பரை திரும்பி பார்க்கறது
வந்து ரொம்ப பேருக்கு இது கஷ்டமா தான் இருக்கு. ஸோ அந்த டைமர் வச்சு ப்ராக்டிஸ் பண்றது கண்டிப்பா உங்களுக்கு இந்த இடத்துல யூஸ் ஆகும். அண்ட் இங்கேயுமே நீங்க வீக் ஏரியாஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை கண்டிப்பா ரெக்டிஃபை பண்ண முடியும். வீக் ஏரியாஸ் வந்து ஜஸ்ட் நான் செப்டம்பர்ல மட்டும்தான் படிப்பேன் அப்படின்னு வச்சுக்காதீங்க. யூ கேன் ஐடென்டிஃபை த வீக் ஏரியாஸ் ஈவன் வித் மார்ச் அண்ட் பிப்ரவரி. ஓகேயா? ஸோ இதை நம்ம வந்து நம்மளோட லாஸ்ட் பீரியட்ல பண்ணலாம். மேக்ஸிமம் இந்த டைம்ல நம்மளுக்கு எக்ஸாம்ஸ் வந்து வந்துரும். ஓகே. இதுக்கப்புறம் எதெல்லாம் நீங்க பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் நெறைய ரிசோர்ஸஸ வந்து டிபெண்ட் பண்ணாதீங்க. நெறைய பசங்க என்கிட்ட என்ன கேட்கறீங்கன்னா, நான் இந்த கைடு யூஸ் பண்றேன், அந்த கைடு யூஸ் பண்றேன். எங்க ஸ்கூல்ல இதுதான் பண்ண சொல்றாங்க. கைட்ல 2 பாயிண்ட் தான் இருக்கு. ஆனா நீங்க வந்து ஸ்லைட்ல எனக்கு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கீங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ரிசோர்ஸஸ வந்து பார்க்குறீங்க. பட் டூ ஒன் திங். நீங்க எந்த ரிசோர்ஸ ஃபாலோ பண்றீங்களோ, அத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாட் எவர் இட் இஸ். நான் பேரெல்லாம் எதுவும் சொல்லல. பட் என்ன கைட ஃபாலோ பண்றீங்க, என்ன மெட்டீரியல் ஃபாலோ பண்றீங்களோ அத பண்ணுங்க. ஆனா ஒரே சப்ஜெக்ட்டுக்கு 2, 3 மெட்டீரியல்ஸ் ஃபாலோ பண்ணாதீங்க. எத பண்ணாலுமே அத ஸ்ட்ரிக்ட் டூ த பர்ட்டிகுலரா வச்சுக்கோங்க. அத நெறைய நீங்க ஜெனரலைஸ் பண்ண உங்களுக்கு அந்த இடத்துல ஆன்சர்ஸ் கன்ஃப்யூஸ் ஆகும். இது பெட்டரா, அது பெட்டரா அப்படின்னு பார்க்கறதுக்கு பதிலா எந்த கைட ஃபாலோ பண்ணாலும் அத ஹானஸ்ட்டா வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேயா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நெறைய யூடியூப் வீடியோஸ் பார்த்து ரெஃபர் பண்றதுக்கு பதிலா, நம்ம சேனலுக்கு வந்து நீங்க டெய்லி ஒரே ஒரு லைவ் மட்டும் பாருங்க. நம்ம சொல்லிக் குடுக்குற அந்த லைவ்ல என் கூட படிச்சுட்டு, அதுக்கப்புறமா நீங்க கன்சிஸ்டன்ட்டா ரிவிஷன் பண்ணி டெஸ்ட் எழுதுங்க. அவ்வளவுதான். நீங்க ஆல்மோஸ்ட் டன் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களோட 6 மந்த் ஜேர்னிய வந்து நம்ம ஒரு ஒன் ஷாட்ல பார்த்தோம் அப்படின்னா, எந்தெந்த மந்த்ல என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு குடுத்துருக்கேன். அண்ட் நீங்க வந்து பார்த்தீங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. நம்ம 11th, 12th வேதாந்தோ நீட் சேனல் இருக்கு இல்லையா? அந்த சேனல்ல வந்து யாழ்னியன் சார் வந்து சொல்லியிருப்பாரு. இந்த மாதிரி ஆ ஒரு நாளைக்கு 1000 ஹவர்ஸ் நான் வந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பசங்க வந்து கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஆ அதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாம ஒரு மந்த்ல வந்து 150 ஹவர்ஸ் அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணணும், படிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு சார். ஸோ 150 ஹவர்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 6 மந்த்ஸ் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ஒரு 1000 ஹவர்ஸ் கிட்ட வருது. ஸோ அப்ப அந்த 1000 ஹவர்ஸ நான் இன்னையிலேருந்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்கடா அப்படின்னு அவங்க பசங்களுக்கு வந்து சார் சொல்லியிருப்பாரு. பட் நான் உங்ககிட்ட கேட்கிறேன், ஒரு மாசத்துல நீங்க 150 மணி நேரம்லாம் படிக்கவே வேண்டாம்ப்பா. ஒரு நாளைக்கு நீங்க ஒரு 2 ஹார்ஸ் படிங்க. அதுவே நமக்கு போதும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா காமர்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க ட்ரிக்கியா, ஸ்மார்ட்டா படிச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்ப டைம் தேவையே படாது. ரொம்ப ஷார்ட்டர் பீரியட்லயே எப்படி நெறைய கவர் பண்றது அப்படின்னு சொல்லிக் குடுக்க தான் நம்ம சேனல் இருக்கு. ஸோ அதனால நீங்க வந்து ஒரு மாசத்துல 150 மணி நேரம் படிச்சா தான் என்னால வந்து ஃபோக்கஸ்டா வந்து மார்க் எடுக்க முடியும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2 ஹார்ஸ் படிங்க. எல்லா டேஸும் போக கூட நம்மளுக்கு வந்து மாசத்துல ஒரு 60 ஹார்ஸ் நீங்க படிச்சீங்க அப்படின்னா கூட தாராளமா போதும். ஓகே. அதுவும் நான் படிக்கிறத பத்தி பேசுறேன். ஒரு மாசத்துல 60 ஹார்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, அப்ப 6 மாசத்துல நான் உங்களுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி கூட குடுத்துர்றேன். நாம ஒரு 350 ஹார்ஸ் படிச்சோம் அப்படின்னாலே, நம்மளால தாராளமா எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ணி முடிக்க முடியும். அக்கவுண்ட்ஸ்ல எல்லா சாப்டரையும் நீங்க போட்டு பார்க்க முடியும். சரியா? ஸோ 1000 ஹவர்ஸ் படிக்கிறது பெட்டரா? இல்ல 350 ஹவர்ஸ் படிக்கிறது பெட்டரான்னு பார்த்துக்கோங்க. நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நம்ம வேற ஸ்ட்ராட்டஜி வச்சிருப்போம். கரெக்ட்டா? ஸோ ஒருத்தர் சப்ஜெக்ட்ட எடுத்த மாதிரி நம்ம ஒரு மாதிரி படிக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நம்ம சப்ஜெக்ட்டுக்கு நம்ம 2 மணி நேரம் படிச்சாலே போதும். ஸோ 60 ஹவர்ஸ் அந்த 350 ஹவர்ஸ் வந்து இன்னையிலேருந்து ஒரு 6 மந்த்ஸ் உங்களோட லைஃப்‌க்காக நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஏன்னா லைஃப் லாங் நமக்கு ஒரே ஒரு 12th எக்ஸாம் தான் இருக்க போகுது. அந்த ஒரே ஒரு மார்க்க மட்டும் தான் நீங்க லைஃப் லாங் கேரி பண்ணிக்க போறீங்க. உங்க பேர்னா இந்த எக்ஸாம் தான். ஸோ அத வந்து மிஸ் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த 350 ஹார்ஸ படிக்கிறதுக்கு நீங்க இன்னைக்கே உங்க மைண்ட்ல வந்து டிட்டர்மைன் பண்ணிக்கோங்க. ஓகேயா? இத வந்து என்னைக்குமே உங்க மைண்ட்ல இருந்து தூக்கவே கூடாது. ஸோ இன்னைக்கு நீங்க படிக்கிறத அந்த 350 ஹார்ஸ மைண்ட்ல வச்சு படிங்க. ஓகே? இதுல குவார்ட்டர்லி பிரிப்பரேஷன்ஸும் அடங்கும். அண்ட் இதையெல்லாம் பார்க்கறதுக்கு கண்டிப்பா நம்ம சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்திருக்கணும். அண்ட் நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, Telegramலயுமே ஜாயின் பண்ணிக்கோங்க. பிகாஸ் Telegramல நம்ம நெறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே அதுல தான்ப்பா அப்லோட் பண்றோம். அண்ட் இன்னைக்கு நீங்க ஸ்டார்ட் பண்ண ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, அத வந்து ஐ ஆம் ரெடி, ஐ ஸ்டார்ட் டுடே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல போட்டு சொல்லுங்க.